ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் மக்காச்சோளம் மாவு வச்சு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரொட்டி எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா க்ளூட்டன் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான விட்டமின்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு சட்னியும் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மக்காச்சோள மாவு, இது சூப்பர் மார்க்கெட் கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இவ்வளோ போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடான தண்ணியாக தான் சேர்க்கணும். நல்ல சூடான வார்மான வாட்டர். இது ஒரு 1/2 கப்பு போல் சேருங்க, பர்ஃபெக்டான அளவில் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் தூள், சாட் மசாலா, எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம 1/2 கப்பு தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம மாவாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் உங்களுக்கு எந்த சைஸுக்கு நீங்கள் அடை மாதிரி தட்டி எடுக்க போகிறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் பால்ஸாக எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 அடை ரெடி பண்ணிக்க போகிறேன் இந்த அளவு மாவுக்கு. ஸோ அதுக்கேற்றபடி நம்ம ஒரு உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இப்போ இதை தட்டுறதுக்காக வாழை இலை அப்படி இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இதை அப்படியே நம்ம தோசை தவாவில் போட்டுட்டு திருப்பி அப்படியே பட்டர் ஷீட்டை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக அடை அந்த நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாழை இலையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் ஈஸியாக வரும். இப்போது நம்ம நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வரும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இமீடியட்டாக இதை சுட்டு எடுத்துடலாம். நான் அயன் தவா தான் எடுத்திருக்கேன். அதில் மேலே இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் ஷீட்டை தனியாக எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடும். இப்போது 2 பக்கமும் நல்லா நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும், நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் அப்படியே திருப்பிட்டீங்க அப்படின்னா உடஞ்சி போக பார்க்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக விடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போட்டு கூட சுட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கேற்ற சட்னி ரெடி பண்ணிக்கலாம். எள்ளு சட்னி. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அதை வறுத்தெடுக்கணும். இது இந்த மாதிரி நல்லா வெடித்து வர டைமில் நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து இதை ஆற வச்சிடலாம். இப்போது 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, இவ்வளோ போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் தேவைப்பட்ட ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ நல்ல மணமாக இருக்கும். நான் ஆயில் ஃப்ரீ, ஆயில் எதுவும் எடுக்கலை. இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம 1/2 கப்பு போல் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இதுக்குள்ளே போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதாவது தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். அது வரைக்கும் நீங்கள் லேசாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தெடுத்த எள்ளு, அப்புறமா நம்ம வறுத்தோல தேங்காய்,
வரமிளகாய்லாம் போட்டு அதையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைப்படணும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான சோள ரொட்டி. இது கூட பார்த்திங்கன்னா எள்ளு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும், வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.